ஆக்ட்ரஸ் சிம்ரன் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு நடிகையா 30 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதை செலிப்ரேட் பண்ற விதமா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்திருந்தது. ஆக்சுவலா ஆக்ட்ரஸ் சிம்ரன் அந்த ஃபங்க்ஷன்ல அவார்ட் வாங்கிட்டு தன்னுடைய கோஸ்டார் சொன்ன கருத்து தன்னை பயங்கரமா பாதிச்சதுன்னு சொன்ன ஒரு விஷயம் சோசியல் மீடியால வைரல் ஆகி ஒரு பேசு பொருளாவே மாறி இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதாவது அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல சிம்ரன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் சமீபத்துல என்னுடைய கோஸ்டார் ஒருத்தங்க கிட்ட நீங்க அந்த ரோல் பண்ணது ரொம்பவே ஆச்சரியமா இருந்ததுன்னு மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ஆன்டி ரோல்ல நடிக்கிறத விட இது பெட்டர் தான் சொல்லி முட்டாள்தனமா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த பதில் என்ன ரொம்பவே அதிர்ச்சி அடைய செஞ்சது. அவங்க இப்படி கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு கொஞ்சம் நல்ல பதிலா கிடைச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் பேசின சிம்ரன், நான் எனக்கு 25 வயசு இருக்கும்போது கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல நீங்க சொன்ன ஆன்டி கேரக்டர்ல நடிச்சிட்டேன். சோ டப்பா ரோல்ல நடிக்கிறத விட இது மாதிரியான முக்கியமான ஆன்டி ரோல்ல நடிச்சிட்டு போறது மேலானதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்யறேன்றதுல நான் ரொம்ப தெளிவாவும் உறுதியாவும் இருக்கிறேன். ஆன்டி ரோலோ அம்மா ரோலோ இல்லனா அது வேற எந்த ரோலா இருந்தாலும் அது முக்கியமானதா இருக்கும்னு ஆக்டர் சிம்ரன் ரொம்பவே காட்டமா பேசியிருந்தாங்க. இது தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால மிகப்பெரிய பஞ்சாயத்தையே ஏற்படுத்திச்சு. சிம்ரனை அசிங்கப்படுத்தினது யாரா இருக்கும்? ஒருவேளை த்ரிஷா இல்லனா நயன்தாராவா இருக்குமோ? இல்ல இவங்க ரீசெண்டா லைலா கூட சேர்ந்து சப்தம் படத்துல நடிச்சிருந்தாங்க. ஒருவேளை கோஸ்டார்னு சொன்னது இவங்களதான் போல இருக்கேனோ, இல்லனா ஜோதிகாவை கூட இருக்கும். ஏன்னா அவங்க தான் ரீசெண்டா ஹிந்தில டப்பா கேட்டில்னு ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சிம்ரன் சொன்ன அந்த டப்பான்ற வார்த்தை இந்த சீரிஸ் டைட்டிலோட ஃபர்ஸ்ட் வார்த்தையாவே இருக்கு. அதனால சிம்ரன் ஜோதிகாவை தான் இன்டைரக்டா சொல்லிருக்காங்கன்னு சொல்லி இப்படி இன்னும் பல நடிகைகளோட லிஸ்ட் சோசியல் மீடியா ஃபுல்லா பலராலையும் பேசப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தது. ஆனா அதுல ஜோதிகா அண்ட் லைலாவோட பேர் தான் அதிகமா அடிபட்டுச்சு. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் லைலாவே இத பத்தி ஓபனா பேசி தெளிவுபடுத்திருக்காங்க. அதாவது ரீசெண்டா ஆக்ட்ரஸ் லைலா சப்தம் படத்துல நடிச்ச நான்சி கேரக்டரை ரிவீல் பண்ற மாதிரியான ஒரு போஸ்ட் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்டோட கமெண்ட்ல ஒருத்தங்க, அப்ப நீங்க தான் சிம்ரனை கேலி பண்ண ஆளான்னு கேட்டதுக்கு ஆக்ட்ரஸ் லைலா சிரிச்சுக்கிட்டே, இல்லவே இல்ல, நான் என்னோட வேலை செய்யறவங்க மற்றும் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல எந்த ஒரு மனிதனையும் அவமானப்படுத்த மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. இது மூலமா சிம்ரன் சொன்ன அந்த கோஸ்டார் லைலா இல்லன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மேலும் ஆக்ட்ரஸ் லைலா சிம்ரன் சொன்ன அந்த பர்சன் இல்லன்றத கேள்விப்பட்டு லைலாவோட ஃபேன்ஸ் பலரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு வராங்க. அதே நேரத்துல லைலா இல்லனா அப்ப அந்த நடிகை யாரா இருக்கும்னு பேச தொடங்கியிருக்காங்க. பட் ஆக்டர் சிம்ரனே முன் வந்து அந்த நடிகை யாருன்னு சொன்னாதான் நம்மளுக்கு அது யாருன்னு தெரிய வரும். அது வரைக்கும் இப்படிதான் பல யுகங்கள் சோசியல் மீடியால பரவிக்கிட்டே இருக்கும்.